12ஆம் தேதி கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மற்றொரு பக்கம் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் விவகாரம், இதெல்லாம் ஒரு புள்ளியில் இணைச்சி பார்க்கணுமா? ஒருவேளை பிஜேபி கூட்டணிக்கு விஜயை இழுக்கிறதுக்கு இது ஒரு நெருக்கடியாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணுமா? அரசியல்னு வரும்போது பல புள்ளிகள் இணைக்கப்படுவது என்னமோ சகஜம்தான். ஆனா ஜனநாயகன் 9ஆம் தேதி ரிலீஸ், இதெல்லாம் அவங்க எப்பவுமே டிசைட் பண்ணி சொன்ன விஷயம் தான். ஒரிஜினல் ரிலீஸ் பொங்கலுக்கு தாங்க. பராசக்தியும் ஜனநாயகனும் பொங்கலுக்கு தான். பல காரணங்களால அவங்க அதை மாற்றி அமைத்தார்கள். அதற்கு பிறகுதான் இந்த கரூர் சம்பவம் நடந்தது. அப்பவுமே ஜனநாயகன் கடைசி படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா விஜய் தரப்புல சொல்லிட்டாங்க. அப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு சிபிஐ விசாரணை கேட்டு போனது இவங்க தானே. இல்லைன்னா அது சாதாரணமான எஸ்ஐடி விசாரணையா இருந்திருக்கும். அப்ப கூட ஸ்டேட் கவர்மெண்ட் பேர்ல பழி போடலாம். இப்ப சிபிஐ விசாரணை கேட்டு அவர்கள் தான் போனார்கள், அவங்க தான் வாங்கினாங்க, சிபிஐ விசாரணை வாங்கினாங்க. இப்ப சிபிஐ விசாரணைன்னு வரும்போது சார்ஜ் ஷீட் போட வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. இப்ப 2 விஷயம் தான் அது சார்ஜ் ஷீட்ல சொல்ல முடியும். ஒன்னு கான்ஸ்பிரசி, இன்னொன்னு நெக்லிஜென்ஸ். கான்ஸ்பிரசினா இவங்க பெர்மிஷன் கேட்டதே செப்டம்பர் 25, 27 காலையில அவங்க 12 மணிக்கு வந்திருக்கணும். அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. பெர்மிஷன் டைம் மீறி 12 மணிக்கு ஏர்லியரா வந்துருவோம்னு சொன்னாங்க. அது ஒரு நாள்ல கான்ஸ்பிரசி தியரியை ஒர்க் அவுட் பண்ணி அது எப்படி செய்ய முடியும்? அது போக எஃப்ஐஆர் ஒரு சிங்கிள் எஃப்ஐஆர் தான். சிங்கிள் எஃப்ஐஆர்ல 3 பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். கரூர் டவுன் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர். கவுண்டர் எஃப்ஐஆர் கொடுக்கணும், அதுவும் இவங்க கொடுக்கல. கவுண்டர் எஃப்ஐஆர் கொடுக்கல. கரூர்ல இவங்களோட லோக்கல் ஆர்கனைசர் ஒரு லோயர் கோர்ட் கொகிடிசன்ஸ் எடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணி ஜுடிஷியல் ரிமாண்ட் அனுப்பி அவர் பெயில்ல வந்துட்டாரு. ஸோ நேச்சுரலா இந்த 3 பேர் தான் தொடர்ந்து நீடிப்பாங்க. அப்போ 4வதாக ஒருவரை விசாரிக்கணும் அப்படின்னா அது தலைவர். இப்போ உதாரணமாக போலீஸ் நெக்லிஜென்ஸ் அப்படின்னா காவல்துறை அந்த மாவட்ட தலைவர் எஸ்ஐ விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி நிர்வாக தலைவர் மாவட்ட கலெக்டர் அவரையும் சிபிஐ விசாரிக்கு. டெல்லி கூட்டு தானே விசாரிச்சாங்க. அதே மாதிரி கட்சியோட தலைவரையும் விசாரித்தானே ஆகணும், வேற வழியே இல்லைங்களா? அவர் பேரை சேர்க்கலாம், சேர்க்காம விடலாம், அது வேற விஷயம். ஆனால் விசாரணைங்கிறது நடக்கத்தான் செய்யும். இதையும் முடிச்சு போடலாம். ஆனால் சிபிஐ விசாரணை கேட்டு போனது அவர்கள் தான் என்பதால் இதுல என்ன சொல்லன்னு தெரியாம தாவேகா தரப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன்.